ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது மிராக்கல் கிடையாது, அற்புதங்கள் எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி சமாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோட தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பாபாவுடைய ஒரிஜினல் சமாதி. அந்த சமாதி வந்து ஒரிஜினல், அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ இல்லையா? ஸோ இதே பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு கன்வர்ஷன் பண்ணேன். அந்த கன்வெர்ட்டட் ஃபோட்டோ தான் இது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. அந்த காலத்தில் கலர் பிக் இல்லை, அதனால் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடச்சிது. பட் நேரில் பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகே, ஏன் திடீர்னு நம்ம சமாதி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, என் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு என்கிட்ட நேத்திக்கு தான் திடீர்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. பாபா வந்து இத்தனை 100 வருடம் கழித்தும் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தானக்கா இருக்கார். அவர் வாழ்கிற அந்த இடத்துக்கு ஏன் சமாதி மந்திர்னு பேர் வச்சுருக்காங்க? அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து ஷீரடியில் பேசி நம்ம அந்த பேரை மாற்றி வைக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கோரிக்கை மாதிரி அவங்க வந்து வச்சாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனாக சில பதில் கொடுத்தேன். அதையே தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக மாறி வருது. ஏன்னா இந்த கேள்வி பல பேருக்கு இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பொண்ணுக்கு இருக்கிற அதே கேள்வி பல பக்தர்களுக்கு இருக்க வாய்ப்புண்டு. அப்போ இதை நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்தா தான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சமாதி அப்படின்னா பல பேர் மரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது மரணம் இல்லை, அது ஒரு வகையான தியான நிலை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒன்று. சமாதியில் சமா அப்படிங்கிறது வந்து சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். தி அப்படிங்கிறது புத்தி அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அதாவது சமநிலையான புத்தி அப்படின்னு அர்த்தம். தியானத்தில் வந்து பதஞ்சலி முனிவர்களுடைய அஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்ட யோகத்தில் 8வது நிலை, ஓகே, 8வது நிலை தான் சமாதி நிலை ஆகும். இது வந்து இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறுதி நிலையை மகான்கள் வந்து எட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உடம்பை வந்து அவங்க துறந்துருவாங்க. பாபாவோ இல்லை மகான்களோ சித்தர்களோ அவங்க வந்து வாழும்போது அவங்ககிட்டேருந்து வர்ற ஆற்றலை விட, அந்த வீரியத்தை விட, அவங்க சமாதி நிலையை அடைந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அவங்களுடைய ஆற்றல் வந்து வீரியம் அடையும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திருவண்ணாமலையில் எத்தனையோ சித்தர்கள் வந்து சமாதி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சமாதியான இடத்தை மிதிப்பது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். கோயில்களுக்கு போகிறதை காட்டிலும் சமாதி மந்திர் அப்படின்னு சொல்லப்படுற சமாதி இருக்கிற இடத்துக்கு ஏன் நம்ம தேடி போகிறோம் அப்படின்னா, சமாதியில் இருக்கும் ஆற்றலை கிரகிப்பதற்காக மட்டுமே. அந்த ஆற்றல் நம்ம உடம்புல படும்போது நமக்கு மனசு லேசாகும், நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து போகும், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ அடுத்த நிலை, வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அந்த நிலைப்பாடை அவங்க அடைஞ்சு அதிலிருந்து அவங்களுடைய ஆற்றல் வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, பாபா வாழும்போது நம்ம கூட இருந்திருந்தோம் அப்படின்னாலோ, இல்லை இன்னைக்கு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருந்தாரோ, நம்ம வந்து அவர்கிட்டருந்து வாய்மொழியாகவே சில கேள்விகளை கேட்டு அவர்கிட்டருந்து பதில் வாங்கியிருக்கலாமே. இன்றைக்கி வந்து அவர் சூட்சமாக தானே பேசுகிறாரு, ஆனால் அதுவே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா நம்ம நேரடியாகவே அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு அவர்கிட்டருந்து பதில் வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பாபா வாழும்போதே சூட்சமாக தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பல பேர் கவனிக்க தவறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், துவாரகாமாயில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போது துவாரகாமாயில் அவர் இருந்து எல்லாரும் பக்தர்களையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் கூடவே இருந்த பக்தரான பூட்டிக்கும் ஷியாமாவுக்கும் 2 பேர்த்துக்குமே கோவிலை கட்டு அப்படின்னு அவர் வாய்மொழியாகவே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வாய்மொழியாக சொல்லாமல் அவர் கனவுல போய் தான் நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்லணும்? அவர் நேரடியாகவே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நீ கோயில் கட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்த சூட்சமமாக அவரை வந்து கனவுல போய் பேசியிருக்கணும்? ஏன்னா
சித்தர்களுக்கு தன்னுடைய உடல் எந்த நேரத்திலும் தேவைப்படவில்லை. அந்த உடல் அவங்களுக்கு பயனற்று தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே அவங்க தன்னுடைய ஆற்றலை தான் பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் வாழும்போதே துவாரகாமாயில் உட்காந்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி கனவு கொடுத்து, அந்த கனவு மூலியமாக தான் ஷாமாகிட்டையும் பூட்டிகிட்டையும் பேசினாரே தவிர அது பக்கத்தில் உட்கார வச்சு கூட அவர் பேசியிருக்கலாம். ஏன் அவங்க அதை செய்யலை அப்படின்னா, அந்த தியான நிலையில் தான் அவங்க 24 மணி நேரமும் அவங்க வந்து அந்த தியான நிலையிலேயே தாங்க இருப்பாங்க. நமக்கு தான் அவர் வந்து ஏதோ மனிதன் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் என்னதான் அவர் வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் அவர் ஒரு பதில் தான் சொல்லுவார். நேரடியாகவே பதில் சொன்னாலும் ஒரு பதில் சின்ன வார்த்தையால் தான் பேசுவார். அந்த வார்த்தையும் நமக்கு எதுக்கு சொன்னாருன்னே புரியாது. அதை கேட்டுட்டு நாளைக்கு அந்த பக்தர் குழம்பிக்கிட்டு தான் இருப்பானே தவிர அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாது. ஏன்னா அவங்க சூட்சமமாக தான் பேசணும், அப்படி தான் பேசுவாங்க. பேசுனது போக மற்ற எல்லா நேரத்திலுமே அவங்க தியான நிலையில் தான் இருப்பாங்க. அந்த தியான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வகையான சில்லும் குடிக்கிறதும் ஒரு வகையான தியானம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்ட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு யோக நிலையையும் அவர் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. கிரியா யோகத்தையும் பாபா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே போல் திடீர்னு சில நேரம் மௌனமாயிருவார். அந்த மௌனமான நேரத்துலையும் அவர் தியானத்தில் தான் இருப்பார். அந்த மாதிரி அஷ்ட யோக நிலை அப்படின்னு சொல்லப்படுற ஏதாவது ஒரு யோக நிலையில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 8வது நிலை, அதாவது இறுதி நிலையான 8வது நிலையை அடையும் போது அவங்க அந்த உடலை வந்து துறந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்போ உடலை துறக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த உடலை வந்து அவங்க உதறி தள்ளிடுறாங்க. அவங்க மகான்கள் என்றைக்குமே அந்த உடலை வந்து உடலாகவே பார்க்கல, சரீரமாகவே பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உடம்பை வந்து அவங்க துச்சமாக தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு, மகான்களுக்கு அந்த உடம்பு தேவையே இல்லை. அந்த உடல் இருந்தால் தான் அவங்க வந்து பக்தர்கள்கிட்ட பேச முடியுமான்னு கேட்டால் இல்லை. அந்த உடம்பு இல்லைனாலுமே அவங்களால பேச முடியும் பக்தர்கள்கிட்ட. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் 100 வருடம் கழித்து அந்த உடலை துறந்தத பிறகும் பாபா இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உதாரணம். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் வாழும்போதே அவர் அந்த உடலை எதற்காகவுமே பயன்படுத்தவில்லை. அதான் உண்மை. ஏன்னா அந்த உடல் வந்து நம்ம உடலை எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, சுவையான சாப்பாடு சாப்பிட்றதுக்கும், அழகழகான உடைகளை அணிவதற்கும், நல்ல அணிகலன்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உடலை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த 3மே மகான்களுக்கு தேவையில்லை. சுவையான உணவு தேவையில்லை, காற்றை தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. ஆடை, ஆபரணம், அலங்காரம், ஆசை, பேராசை அப்படின்னு எதன் மேலுமே அவங்களுக்கு பற்று இல்லை. எல்லாத்தையுமே துறந்து பற்றற்று தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி பற்றற்று வாழ்ந்த அவர்கள் எதற்காக இந்த உடலை எடுத்து அவதரிக்கணும்? எல்லாமே நம்மளை போகிற பக்தர்களுக்காக தான். நம்ம சச்சரத்திலேயே படிச்சிருப்போம், அருவமாக இருக்க வேண்டிய பாபா உருவமாக நம்ம முன்னாடி இருக்காரு அப்படின்னா நமக்கு உருவத்தின் மேல்தான் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு தாடி வச்சு கஃப்னி போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தா இவர் பாபா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ இந்த நிலையில் யாரை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? இவர் தான் பாபா அப்படின்னு சொல்கிறோம். பாபா மாதிரியே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு அடையாளம் தேவைப்படுது. முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ஒரு அருவமான ஒரு வழிபாட்டில் தான் அவங்க வழிபடுவாங்க. அவங்க எந்த ஒரு உருவ வழிபாட்டையும் வச்சுக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மையான வழிபாடு. எல்லாருமே அப்படி தான் வழிபடணும். ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மனசு நல்லா நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு உருவம் நமக்கு தேவைப்படுது. அப்படி ஒரு உருவ வழிபாடை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பாபா அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டாரு. அவர் அவதரிச்சிருக்கிறாரே தவிர பிறக்கலை. பாபா வந்து பிறக்கவில்லை, அவதரிச்சிருக்கிறாரு. அப்போ அவதரிக்கும் போது இந்த உருவ நிலைப்பாட்டை அவர் நமக்காக தான் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் இந்த அடையாளத்தோடு நம்ம யாரை பார்த்தாலும் பாபா அப்படின்னு சொல்கிறோமே தவிர நம்ம பக்தர்களுக்காக மட்டுமே இந்த உருவத்தை அவர் எடுத்திருக்காரே தவிர அவர் அருவமாக தான் செயல்படுறாருங்கிறதா உண்மை. அருவம் அப்படின்னா உருவமே இல்லாத ஒன்று. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்ந்த போதும் ஆகட்டும், சமாதி ஆனதுக்கப்புறமும் ஆகட்டும், அவர் வந்து அருவமாக தான் இன்றைக்கும் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளால் பாபாவை பார்க்க முடியாது. ஆனால் அவரை உணர முடியுது. அவர் பேசுறது நமக்கு கேட்குது, அவர் செய்யறது நமக்கு தெரியுது, நம்ம கேட்குறது எல்லாத்தையும் அவர் நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அப்படிங்கிற போது அவர் அருவமாக தான் செயல்படுறாரு. அந்த அருவமாக செயல்படுறதுக்காக தான் அவங்க தியானத்தில் இருக்காங்க. 8 நிலையான தியானத்தை கடைபிடிச்சு இறுதியாக அவங்க என்னைக்கு சமாதி ஆவாங்க அப்படின்னா, இதற்கு மேல் இந்த உடல் நமக்கு தேவையில்லை, நம் ஆற்றல் மட்டுமே போதுமானது அப்படின்னு அவங்க என்னைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு அந்த சரீரத்தை அவங்க துறந்துடுறாங்க. அந்த ஆற்றல் அவங்க சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் வீரியம் அடையும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
மகான்கள் சமாதி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஆற்றல் வந்து வீரியமாக இருக்கும். அவங்க வாழும்போது கூட அவ்வளோவா தெரியாது, ஆனால் சமாதி ஆனதுக்கப்புறம் ரொம்ப வீரியமாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம ஷீரடிக்கு போகிறோம், சமாதி மந்திரில் நின்று பாபாவை பார்த்தோம்னா நம்ம கண்ணுலேருந்து பொல 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 பொலன்னு கண்ணீர் வரும். இதே போல் மனசு எவ்வளவு பாரத்தோடு நம்ம கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல ஷீரடியில் நின்னோம்னா நம்ம மனசு லேஸ் ஆயிரும். ஏன்னா பாபாவோடைய அந்த ஆற்றல் வந்து அவ்வளோ வீரியமாக இருக்கும். மகான்களுடைய சித்தர்களுடைய ஆற்றல் நம்ம உடம்புல படும்போது நம்மளையே அறியாமல் நம்ம ஒரு புனித நிலைக்கு போகிறோம். அந்த புனித நிலையை நாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் புனித ஸ்தலங்கள் ஆன இந்த சித்தர்களுடைய சமாதி மந்திர்களுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க சமாதி ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆற்றல் நம்ம கிரகிக்கணும். மனிதனாக பிறக்கிறவன் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக சமாதியான அந்த சித்தர்களுடைய சமாதி கோயில்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது கால் எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த புண்ணிய நிலையை நம்ம அடைவோம். அதே போல் சித்தர்களோ மகான்களோ அவங்க வந்து சமாதி ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய பக்தர்கள் அவங்களுடைய இடத்துக்கு தேடி வர்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனால் அவங்களுடைய ஆற்றல் நம்ம மேலே படும்போது நம்ம மனசு லேசாகுது, நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கிறோம், பாரமாக இருக்கிறது எல்லாம் லேசாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புண்ணியம், நமக்குன்னு ஒரு புனிதம் கிடைக்குது. அதனால தான் அதை வந்து புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கிது. அந்த அவங்களுடைய ஆற்றல்லேருந்து கொஞ்சம் நம்ம மேலே படும்போது நம்ம வந்து புண்ணிய ஆத்மாவாக மாறுறோம். அதனால தான் அது புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கோ மகாராஷ்டிராவில் மராட்டி பேசிக்கிட்டு இருந்த பாபா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பக்தர்கள்கிட்ட எப்படி இந்த மொழியில் அவரால் பேச முடியுது, பதில் சொல்ல முடியுது? அதுதான் அவருடைய ஆற்றல். சமாதி ஆகிற வரைக்கும் அவர் மும்பையிலையும் மகாராஷ்டிராலையும் மட்டும்தான் ஃபேமஸாக இருந்தார். ஆனால் அவர் சமாதி நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் உலகமெங்கும் பரவினார். அப்போ என்ன அர்த்தம்னா, சமாதி நிலை அடைந்த பிறகு தான் அவங்களுடைய ஆற்றல் வந்து வீரியமாகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் இதுக்கு அர்த்தம். அது வரைக்கும் லோக்கலில் மட்டும்தான் பாபானா யாருன்னு தெரியும். ஆனால் அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் உலகமெங்கும் அவர் பரவினார்னா, சமாதி நிலையை அவங்க அடையிறதுக்கு காரணமே உலகமெங்கும் நாம் பரவணும், ஒவ்வொரு செல்களிலும் தூண்களிலும் காற்றிலும் நாம் கலந்து தன் பக்தர்களுக்கு நன்மையை நாம் விளைவிக்கணும். அப்படின்னா அதற்கு அவங்க இந்த 8 நிலையையும் கடந்து வந்து 8ஆம் நிலையான மகாசமாதி நிலையை அடைந்து அந்த சரீரத்தை, அந்த உடலை துறந்து அவங்க காற்றோடு காற்றாக கலந்துட்டா மட்டும்தான் நமக்கு அவங்களால அதிக நன்மையை செய்ய முடியும். அதுக்கு தான் அவங்க வாழ்கிறாங்க, வாழ்ந்து கடைசியில் சமாதி நிலையை எட்டுறாங்க. ஸோ சமாதி அப்படின்னா தியானத்தின் உச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அது அவங்களுடைய கடைசி உச்ச நிலையை அவங்க எட்டுனதுக்கப்புறம் அவங்க சமாதி ஆகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், சமாதி அப்படின்னா மரணம் கிடையாது, மனிதன் மட்டுமே மரணித்து மறுபிறவி எடுப்பான். சமாதி என்றால் மறுபிறவியே கிடையாது என்று பொருள். மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் மரணமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அவங்க வாழும் போதுமே சமாதி நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நிலையிலேயே, தியான நிலையிலேயே தான் அவங்க இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் தேவையான போது அந்த உடலை வந்து ஒரு துணி போல் அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டி வீசிடுறாங்க. நம்மளால் இந்த உடலை அப்படி கழட்டி வீச முடியுமா? நம்ம இந்த உடலை திறந்துட்டோம் அப்படின்னா மரணிச்சிட்டோன்னு அர்த்தம். ஆனால் மகான்கள் உடலை துறந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வீரியமாக அவங்க உலகமெங்கும் பரவி வாழ போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம பாபா சாய்பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் உண்மையாலுமே இன்றைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அன்னைக்கும் அவர் சூட்சமமாக தான் பேசினார், இன்றைக்கும் அவர் சூட்சமமாக தான் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கி பாபா உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருந்தா அவர்கிட்டருந்து உங்களால் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டு பதிலை வாங்கியிருக்க முடியுமா? வாங்கியிருக்கவே முடியாது. ஏன்னா என்றைக்குமே அவர் சூட்சமமாக தான் பேசுவார். வாழும்போதே அவர் யார்கிட்டையும் நேரடியாக பேசாமல் எப்படி கனவுல போய் பேசினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடலை துறந்துட்டார், அவ்வளவுதான். உடலை துறந்ததற்கு பெயர் மரணம் கிடையாது. இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். ஜோவோடைய கனவுல போய், ஜோ நான் இறந்து விட்டதாக எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இறக்கவில்லை, நீ எழுந்து காக்கடாரத்தி பண்ணு அப்படின்னு அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் சமாதி என்பது வெறும் மரணம் அல்ல, அது மனிதனின் சலனங்களை அடக்கி
உண்மையான அறிவோடு ஒன்றிணைந்திருக்கும் உன்னத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சமாதி அப்படிங்கிறத பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன சமாதி ஆயிட்டாரா, அவர் என்ன இறந்துட்டாரா, அவர் இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்ட அந்த கேள்வி, இந்த சந்தேகம் எத்தனையோ பேருக்கு இருந்திருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சந்தேகத்துக்கு ஒரு நல்ல விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சுதா பிடிச்சதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சச்சரத்தில் எழுதியிருக்கிற வரிகளோடவே இந்த வீடியோவையும் நான் முடிக்க விரும்புகிறேன். ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.